அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. செம்மலை பேசியிருக்காரு. அதிமுக சட்ட விதியில் திருத்தினது ஒன்றும் தப்பில்லையே அப்படின்ட்டார் பொசுக்குன்னு. இவர் தான் சொன்னார், நான் 72லேருந்து கட்சியில் இருக்கிறாங்க, எம்ஜிஆர் காலத்து ஆளுக்கு நாங்கள், எங்களுக்கு அரசியல் தெரியாதா? ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி இருக்கிறாங்க, இது அதிமுகனுடைய சட்ட விதியை திருத்தினது தப்பா அப்படிங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினாங்கன்னா மக்களுக்கு விரோதமாக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு விரோதமாக சட்ட விதியை திருத்தியிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அதிமுகவுக்கு ஆணி வேறே தொண்டர்கள் தான் அப்படின்னாங்க. அதிமுக தொண்டர்களுக்குன்னு ஒரு உரிமையே கொடுத்தாரு. வேற எந்த கட்சியிலும் அது கிடையாது. இந்தியாவில் நீங்கள் எந்த கட்சிகளை எடுத்தாலும் பார்த்துங்க, தொண்டர்களுக்குன்னு ஒரு உரிமை ஏதாவது ஒரு கட்சி கொடுத்துருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் விலகும்போது ஒரு 20-22 பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினாங்க. இந்த நிலைமை நம்ம ஆரம்பிக்க போகிற கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தொண்டர்கள் கையில் உரிமையை கொடுத்தாரு. ஒரு தொண்டன் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணும், ஒரு தொண்டன் தான் தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிற விதியை தொண்டர்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? எம்ஜிஆர் கொடுத்த விதியை அப்படியே சுக்குநூறாக்கிட்டார். நான் எம்ஜிஆர் காலத்து ஆள், நான் எம்ஜிஆருடைய அரசியல் நாங்கள் வந்த ஆள், நாங்கள் எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகன், நாங்கள் அதிமுகவோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அரசியல் பற்றி தெரியாதா அப்படிலாம் செம்மலை பேசுகிறாருல்ல. இவர் சரியான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? எம்ஜிஆருடைய சட்ட விதிகளை மாற்றி அமைக்கும் போது எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை நீங்கள் மாற்றி அமைக்கிறீங்க, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு சால்ரா போடுறாப்புல, சால்ரா மேலே சால்ரா, ஐயோ தாங்க முடியல, அந்த அளவுக்கு சால்ரா போடுறாப்புல. நீங்கள் மாற்றின விதியில் 10 மாவட்ட செயலர்கள் வழிமொழியணும், 10 மாவட்ட செயலர்கள் முன்மொழியணும், 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்குன்னு சொல்லிட்டு சட்ட விதிகளை மாற்றிருக்காங்கல்ல. எந்த ஒரு தொண்டனுக்கு 10 மாவட்ட செயலர் வழிமொழிவா, 10 மாவட்ட செயலர் முன்மொழிவா? அதுக்கு செம்மலை சொல்கிறாரு, ஏன் ஒரு தொண்டனுக்கு 10 மாவட்ட செயலர் விருப்பம் இருந்தால் வழிமொழி இல்லாமல், 10 மாவட்ட செயலர் முன்மொழி இல்லாமல் அப்படின்னு அசால்ட்டாக அதை கடந்து போகிறார். எந்த தொண்டனுக்கு 10 மாவட்ட செயலர் வழிமொழிவா முன்மொழிவா? ஒரு தொண்டனுக்கு எந்த மாவட்ட செயலர் வழிமொழியை முன்மொழி வருவாங்களா? யாருக்கு போவாங்க? காசு யார் இருக்கோ, பணம் படைத்தவன் யாரோ அவங்களுக்கு தான் வழிமொழிவாங்க, முன்மொழிவாங்க. இந்த சட்ட விதியை மாற்றிட்டாங்கிற எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் செம்மலை பேசுகிறார். ஏன் தொண்டன் தலைமை பொறுப்புக்கு வரலாம்ல, போட்டி போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி செய்த தவறை மறைக்கிறாரு. இப்போ ஒரு தொண்டன் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டிடுறான்னு வச்சிங்களேன். செம்மலை மாவட்ட செயலாளர் இருக்கார், அவர் வழிமொழியை வருவாரா இல்லை முன்மொழியை வருவாரா? அவர் யாருக்கு போவார்? காசு எவன் கொடுக்குறான்னா அவன் பக்கம் தாவி போயிடுவார். அப்போ இந்த விதிகளையெல்லாம் மாற்றும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த செம்மலை ஒரு அரசியல்வாதியா? அவர் சொல்கிறார், ஓபிஎஸ் பிரிஞ்சு போயிட்டாரு, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே இல்லை அப்படிங்க. ஓபிஎஸ் பிரிஞ்சு தான் போயிட்டாரு, கவலை இல்லை தான் உங்களுக்கு. உங்களால் 40 பாராளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி ஜெயிக்க முடிஞ்சதா? ஓபிஎஸ் ஒரு ஆள் தான் வெளியில் போயிட்டார், உங்களால் ஒரு தொகுதி ஜெயிக்க முடிஞ்சதா அப்படின்னு தொண்டர்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிறவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையை தொண்டர்கள் ஏற்றிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 தொகுதியாவது ஜெயிச்சிருக்கணும்ல. திமுக ஒன்றும் ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற கட்சியோ, ஒரு சிறப்பாக ஆட்சி செய்கிற கட்சியோ இல்லை. இன்றைக்கி அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போதே கேள்விக்குறியாக தானே இருக்குது. அப்போ திமுகவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை பலவீனப்படுத்தினது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செம்மலை பேசுகிறாருன்னா செம்மலை எப்படி அதிமுகவினுடைய ஒரு தொண்டனாக இருக்க முடியும்? இது பூராமே தொண்டர்களுடைய கேள்வி தான். அவங்க கேட்குற கேள்வியில் தான் இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒரு செம்மலை பேசுகிறாருன்னா செம்மலை எப்படி அதிமுகவுடைய தொண்டனாக இருக்க முடியும், எம்ஜிஆருடைய விசுவாசியாக இருக்க முடியும்? அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்லி வச்சுட்டு போனார்? நான் செத்த பின்னாடி நீங்கள் கட்சி விதியெல்லாம் மாற்றி இந்த கட்சியை சின்னாபண்ணமாக்கிருங்க அப்படின்னா சொன்னார். சொல்லலையில
புரட்சித் தலைவர் அம்மா அவருக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவி வந்து நிரந்தரம்னு சொல்லி நீங்கள்லாம் கையெழுத்து போட்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டி கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணிட்டீங்க. ஒற்றை தலைமைக்கு அவசியம் எங்கேருந்து வந்தது? 2 தலைமை இருக்கிறதுனால முடிவு எடுக்க முடியலைங்க அப்படின்னு வந்து சொல்லி ஒற்றை தலைமைன்னு சொல்லி வச்சிங்க. ஒற்றை தலைமை என்ன முடிவு எடுத்திருக்கு சொல்லுங்கள்? தோற்றது தான் மிச்சம். தோல்விக்கு பயந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது தான் மிச்சம். வேறு எதுவுமே கிடையாது. என்னைக்கு அதிமுகவுடைய சட்ட விதிகளை கை வச்சு நீங்கள் திருத்த ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே அதிமுகவுக்கு சனியும் முடிச்சு. இங்கே தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் போச்சு. ஒரு தொண்டன் தன்மானத்தோடு நடந்துக்கிட்டு இருந்தான், ஒரு மரியாதையோடு நடந்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி சட்ட விதியை மாற்றின உடனே இன்றைக்கி தொண்டன் ரொம்ப வெக்கப்படுறான், வேதனைப்படுறான், துக்கப்படுறான், துயரப்படுறான். காமெடியாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் நிலைமை. நமக்கே ஒரு எந்த விதமான ஒரு முன்னுரிமையும் இல்லை. நமக்குன்னு ஒரு கொடுத்த உரிமையை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சுட்டாரு. இப்போ நம்ம தொண்டனாக இருந்து என்னப்பா பண்ணாமல் சொல்லிட்டு வேறு கட்சிக்கு போக அவன் ஆசைப்படுவாங்கல்ல. இது யதார்த்த உண்மை. இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சீமான் வந்து மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக வந்துருச்சு. ஆளும் திமுக வந்து வலிமையாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு கட்சிக்கு நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் போவாங்கல்ல. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் ஐயா ஓபிஎஸ் உடைய கணக்கு. மிகப்பெரிய அளவில் ஒரு தர்ம யுத்தம் நடத்திட்டு இருக்கார். அந்த தர்ம யுத்தம் வெற்றியும் பெற்றது. நீங்கள் தொண்டர்கள் வந்து வேறு கட்சிக்கு போய் சேர்ந்துருக்கப்பா, எனக்கு பணங்காசு தான் முக்கியம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு. அதிமுகவுக்கு தொண்டர்கள் தான் பலம், அவங்க தான் ஆணி வேறு, அவங்க தான் முக்கியம் சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தர்ம யுத்தம் நடத்திட்டு இருக்காங்க. இங்கே யார் நல்லவர் யார் கெட்டவர்? செம்மலை போன்ற ஆட்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறது இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியலா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. இவர் கட்சிக்கு வந்து உண்மையான விசுவாசியாளா அப்படின்னு சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ பணத்துக்காக ஒருத்தர் தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அதானி, அம்பானி, டாடா, பிர்லா எல்லார்ட்டையும் பணம் இருக்குது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்ட்டையும் 10 கோடி 5 கோடி ரூபா கொடுத்தோம்னா அவங்கெல்லாம் கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளராக வந்துடுவாங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது? தொண்டர்களுக்குன்னு ஒரு உரிமை. இப்போ இங்கே ஜனநாயகம் எங்கே இருக்குது? அப்போ காசு படைத்தவன் கையில் மட்டும்தான் ஜனநாயகம் இருக்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சட்ட விதியை மாற்றிட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி செம்மலை வந்து ஜால்ரா போடுறாரு. இதுதான் நடக்குது. நன்றி, வணக்கம்.